யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கொலை செய்யாதிருப்பாயாக. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்திய தேசத்துல, நம்முடைய மாநிலத்துல கடந்த வாரத்துல ஒரு அதிர்ச்சியான ஒரு நிகழ்ச்சி சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது. பாருங்கள், இந்த வாரத்துல சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடினோம். ஆனால் அதே வேளையில இந்தியாவில கொலை செய்கிற காரியம் ஒரு சாதாரணமான ஒரு காரியமாய் மாறிவிட்டது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு டாக்டரை ஒரு டீமே பார்த்தீங்கன்னா அவர்களை தவறாய் உபயோகப்படுத்தி அவர்களை கொலை செய்து அவர்களை பாருங்க எந்த அளவுக்கு அந்த கொலை செய்கிற ஆவி, அந்த பிசாசு அவர்களுக்குள்ளாக புகுந்து அவர்களை கொலைவெறி ஆக்கி அவள் கண்களை குருடாக்கி பாருங்க ஒரு ஜீவனை எடுத்து விட்டார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்க இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட சம்பவங்கள் அதிகரித்து கொண்டே வருகிறது. சென்னையில ஒரு மாதத்துக்கு முன்பதாக ஒரு தேசிய கட்சி தலைவரையே கொலை செய்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் பாருங்க, ஆண்டவர் உருவாக்கின, ஆண்டவர் உயிரை கொடுத்து, ஆண்டவர் ஜீவனை கொடுத்து அந்த மனிதர்களை உருவாக்கின ஆண்டவருக்கு தான் ஜீவனை எடுக்கவும் கொடுக்கவும் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் மனுஷனுக்கு அதிகாரமே கிடையாது. ஆனால் மனுஷன் என்ன செய்கிறான் பாருங்க, பிசாசானவன் இப்படிப்பட்ட மனிதர்களை உபயோகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். பாருங்க, இப்படிப்பட்ட கொலைவரி ஆவிகள் தேசத்துல நீங்க வேண்டும். இப்படிப்பட்ட சத்துருடைய கிரியைகள் அழிக்கிற அந்த எண்ணங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் நம்முடைய தேசத்துக்காக ஜெபிப்பது நம்முடைய ஒரு கடமையாய் இருக்கிறது. அன்பானவர்களே, ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இப்படிப்பட்ட பாருங்க அவர்கள் எந்த மாதிரியான ஒரு மனநிலைமையா இருந்திருப்பாங்க. அந்த டாக்டர் இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா அநேகருக்கு அவங்க உபயோகமா இருப்பாங்க. ஆனா இந்த துன்மார்க்கர்களோ அப்படி இல்லை. இவருடைய வேலையே, இவருடைய எண்ணமே தவறான சிந்தனை, கெட்ட காரியங்களை செய்வதுதான். ஆனால் பாருங்க, அவர் நல்ல குடும்பத்துல பிறந்தாலும் அவர்களுடைய சூழ்நிலையா இல்லது பெற்றோர்கள் சரியா வளர்க்கலையான்னு சொல்லி தெரியல, சொல்ல முடியல. ஆனாலும் அன்பானவர்களே, இப்படிப்பட்டவர்கள் இருக்கதான் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட கொடுமையானவர்கள் தேசத்துல மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும் என்பதை நாம் நினைவில் வைத்து நாம் ஜெபிப்போம். இப்படிப்பட்ட கொலைகள் இனி வரும் காலங்களில் நடக்கக்கூடாது என்பதை நாம் மனதில் வைத்து நம் ஆத்தும பாரத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பான ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்தியாவிலே ஆண்டவரே அநேக கொலைகள் ஆண்டவரே நடக்கிறது. இப்படிப்பட்ட அசம்பாவிதங்களை செய்கிற, கொலைகளை செய்கிற மனிதர்களை கர்த்தர் தொடும், ரட்சியும், மனம் திரும்பட்டும். இனி இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காதபடி கர்த்தர் காத்து கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. தேசத்துல உண்மையான சுதந்திரம் கிடைக்க உதவி செய்யுங்க. தேவனுடைய கரம் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம், கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். மாபெரும் காரியங்களை செய்வதாக. எல்லா பாவிகள், துன்மார்க்கர், கொலைகாரர்கள் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து மண்டிட்டு இயேசுவே ரட்சகர் தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளட்டும், மனம் திரும்பட்டும். அப்படிப்பட்ட கொலைவெறியின் ஆவியை தூண்டுகிற பல்லாத சத்துடைய கிரைகள் அழிக்கப்படட்டும். கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேசத்தை தொடும், ரட்சியும், ஆசீர்வதியும், பெரிய காரணம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you.